இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே ஆதித்யா, நீ ஏதாவது நந்தினி ரூமுக்குள்ள போனியா? அங்க பணம் ஏதாச்சும் பார்த்த? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என் தம்பியை பார்த்தா திருட மாதிரி இருக்கா? அதானே. ஏன் மித்ரா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? சின்ன பையனை சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மித்ரா. திடீர்னு சின்ன பையன் மேல பழைய தூக்கி போற. மித்ரா மேடம், நந்தினி அக்கா மறந்தாப்புல பணத்தை எங்கன்னா வச்சிருப்பாங்க. அதை தேடி பார்க்க சொல்றதை விட்டுட்டு இப்படி வீட்டில் இருக்க குழந்தைங்க மேல சந்தேகப்பட்டு பேசுறது தப்பா இருக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்னு ஆளுக்கு நான் கேட்டது என்னமோ தப்பு தப்புன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு புரியல. நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ரூமுக்கு வந்தியான்னு கேட்டேன். நீங்க என்னமோ அவன் ஏதோ காசு எடுத்த மாதிரி ஏன் இப்படி பதறீங்க? ஏய், மித்ரா கேட்டதுல என்ன தப்பா இருக்கு? அவ சாதாரணமா கேட்ட விஷயத்துக்கு நீ எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ற? அண்ணா இரு, நான் பேசிக்கிறேன். சரி, நான் அப்படி சந்தேகப்பட்டேன்னே வச்சுக்கோங்க. அதுல இப்போ என்ன தப்பு இருக்கு? பாரதி மேல ஆபீஸ்ல பணத்தை திருடிட்டானே திருட்டு பழி இருக்குல்ல, அதனால அவ பசங்க ஏதோ எடுத்திருப்பாங்களோன்னு கேட்டேன். அம்மா புத்தி தானே, தான் பெத்த பிள்ளைங்களுக்கும் வரும். இங்க பாருங்க, அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆதி அப்ப ப்ரூஃப் பண்ணதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. பாட்டி, இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியுது. ஆமா தவக்கல, இந்த நேரம் பார்த்து ஆதி தம்பியும் வீட்டுல இல்ல, பாரதியும் வந்து சேரல. இந்த சதியாரி சும்மா இருக்க மாட்டாளே. வா ரே வா, உங்க அம்மா அவள மாதிரியே உனக்கு நல்லா பேச கத்து கொடுத்திருக்கா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன எதிர்த்து பேசுறியா? ஏய், இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. யாருக்கு தெரியும், நீ கூட பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கலாம். எல்லாம் அண்ணக்காவடிங்க தானே. வீட்டுக்குள்ள என்ன புதுசாவா திருடன் திருடுறதுக்கு வர போறான்? சும்மா வாய்க்கு வந்தபடி தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்ல, பாரதி அண்ணி இல்லாத நேரத்துல நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. ஏய், போதும், நிறுத்துறியா? உன் நியாய தர்மத்தை எல்லாம் உன் கூடவே வச்சுக்கோ. நான் எப்போ எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு பாடம் எடுக்க தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. இங்க பாருங்க, எங்களை எங்க அம்மா நல்லபடியா தான் வளர்த்துருக்காங்க. ரொம்ப வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.